நண்பர்கள் மீது எல்லாம் வல்ல இறைவனின் அன்பும் அருளும் ஆசீர்வாதங்களும் உண்டாவதாக. இன்றும் இணைந்துள்ள நண்பர்களின் நிமிடங்களை சில நன்மொழிகளை கொண்டு பெருமதியாக்குவதில் பெருமிதம் அடைகிறேன். இயற்கையை பாதுகாப்பதன் அவசியம் மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவது போன்ற விழிப்புணர்வுகளை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அதை மனிதர்களின் செயற்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே உலக இயற்கை தினம், உலக சுற்றுச்சூழல் தினம், உலக புவி தினம், உலக வனவிலங்கு தினம், சர்வதேச வன தினம் என பலவாறாக பல தினங்கள் கொண்டாடப்படுகின்றன. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இயற்கையின் ஒரு பகுதியான தாவரங்கள் எம்முடன் என்னதான் பேசுகின்றன என்பதை பார்ப்போம் வாருங்கள். பச்சை பேசுகிறேன், நான் பச்சை பேசுகிறேன். பாட்டன் முப்பாட்டன் காலத்தில் துளிர்விட்ட முற்றத்து மாமரம் நான். பாட்டன் முப்பாட்டன் காலத்தில் துளிர்விட்ட முற்றத்து மாமரம் நான். வானலாவ உயர்ந்த என் கிளைகளின் அழகில் விழிகள் வியக்கும். வானலாவ உயர்ந்த என் கிளைகளின் அழகில் விழிகள் வியக்கும். வெயிலுக்கு ஒதுங்கி என் நிழலில் குளிர்ந்த பாதங்கள் பல கோடி. வண்டுகளும் வண்ணாத்திகளும் என் அலங்காரங்கள், தென்றல் என் நண்பன். வண்டுகளும் வண்ணாத்திகளும் என் அலங்காரங்கள், தென்றல் என் நண்பன். நாட்டுக்கொய்யாவும் வீட்டுப்பலாவும் என் அயலவர்கள். குறைவிலா மகிழ்ச்சி, நிறைவான வாழ்க்கை, சமநிலை பெற்ற இயற்கை. குறைவில்லா மகிழ்ச்சி, நிறைவான வாழ்க்கை, சமநிலை பெற்ற இயற்கை. அன்றொரு நாள் சரிந்தது என் கொய்யா. அதிர்ச்சியில் பார்க்கிறேன் அதை வெட்டி சாய்ப்பது அந்த வீட்டு மனிதர்களே. கணப்பொழுதில் யாவும் நடக்க கொய்யா இருந்த இடத்தில் மாடி கட்டும் தூண். கணப்பொழுதில் யாவும் நடக்க கொய்யா இருந்த இடத்தில் மாடி கட்டும் தூண். ஆங்காங்கே கொலைகள். உற்றாரை இழந்தேன், உறவினரை இழந்தேன், நண்பர்களை இழந்தேன். ஆங்காங்கே கொலைகள். உற்றாரை இழந்தேன், உறவினரை இழந்தேன், நண்பர்களை இழந்தேன். எங்கள் குலம் தழைக்க உதவிய தண்ணீர் இன்று காணலாக. எங்கள் குலம் தழைக்க உதவிய தண்ணீர் இன்று காணலாக. எங்கள் உறவுகளுக்கு தூது போன தென்றல் இன்று அனலாக. எங்கள் உறவுகளுக்கு தூது போன குளிர் தென்றல் இன்று அனலாக. பாவமே அறியாத எங்களையும் சுட்டரிக்கின்றானே அந்த சூரியன். பாவமே அறியாத எங்களையும் சுட்டரிக்கின்றானே அந்த சூரியன். ஏய் மனிதா, எங்களால் நடமாட முடியாது என்பதனால் உயிரில்லை என்று எண்ணினாயா? ஏய் மனிதா, எங்களால் நடமாட முடியாது என்பதனால் உயிரில்லை என்று எண்ணினாயா? பேச முடியாது என்பதனால் உணர்வில்லை என்று எண்ணினாயா? அந்தோ என்னையும் நோக்கி வருகிறது ஒரு கூட்டம், கத்தியோடும் கச்சையோடும். பறவைகளே, பத்திரமாய் தப்பித்துக் கொள்ளுங்கள், சற்று நேரத்தில் சரிய போகிறேன். மனிதர்களே, மனிதர்களே, கை நிறைய செல்வம் இருந்தும் வறுமையின் கொடுமையை உணரப்போகிறீர்களா? மனிதர்களே, கை நிறைய செல்வம் இருந்தும் வறுமையின் கொடுமையை உணரப்போகிறீர்களா? வேண்டாம். எம் பச்சைகளின் சாபங்கள் உங்களை சூழ்வதற்கு முன்னர் இக்கணமே நட்டுவிடுங்கள் ஒரு செடியை. எம் பச்சைகளின் சாபங்கள் உங்களை சூழ்வதற்கு முன்னர் இக்கணமே நட்டுவிடுங்கள் ஒரு செடியை. நன்றி நண்பர்களே. நான் இதுவரை முன்வைத்த வரிகளை ஆர்வத்துடன் செவிமடுத்து கொண்டு இறுதி வரை இணைந்திருந்த உங்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இறை நாட்டம் இருந்தால் மீண்டும் ஒரு நன்மொழியுடன் சந்திக்கலாம் என கூறி விடைபெறுகிறேன். எம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அன்பும் அருளும் ஆசீர்வாதங்களும் உண்டாவதாக.